ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட C20 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி ரியல்மி என்ன எடுத்து வந்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சார்ஜ்மான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம Realme C20 ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme C20யோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் Realme பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க அண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Realme ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபோன் வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயினாக இருக்குது. அதுவும் மேலே ஃபோனோட மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் வர மாதிரி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் கொடுக்கல, ஒரு மைக்ரோசி கார்டு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி கீழே தந்திருக்காங்க ஸ்பீக்கர்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான HD + IPS LCD டிஸ்பிளே தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 89.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வைடு 1L3 சப்போர்ட் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இந்த ஃபோன் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனர் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அது கீழே LED ஃப்ளாஷ் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தந்திருக்காங்க. f2.0 அப்பச்சரில் தந்திருக்காங்க. இந்த கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 720p எடுத்துக்கலாம், 1080p வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தராங்க. 10 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து அவங்களோட OS தராங்க. ரியல்மி UI OS. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio G35 ஒரு ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 12 nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 2GB RAM, 32GB ROM. இந்த ஃபோனோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் சென்சார் தான் தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரல. இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.982 வாட்/kg கொடுத்துருக்காங்க. பாடிக்கு வந்து 0.497 வாட்/kg கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 2GB RAM அண்ட் 32GB ரோமோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6800 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எப்படி வச்சுருக்காங்கன்னு, ப்ரைஸ் கரெக்டாக வச்சுருக்காங்களா இல்லை ப்ரைஸ் ஓவராக வச்சுருக்காங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். Realme C சீரிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.